வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. புட்டு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கப்பக்கிழங்கு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கேரட் சீவுறதை வச்சு சீவி எடுத்துக்கலாம். இந்த புட்டு ரெசிபியை 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அடுத்து 1/2 தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய்க்கு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தேங்காவை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பவுல்லையே மாற்றிக்கோங்க. இது கூட கப்பக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் சீனியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கப்பக்கிழங்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, மரவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கப்பக்கிழங்கை வச்சு தான் ஜவ்வரிசி ரெடி பண்ணுவாங்க. கப்பக்கிழங்கு சாப்பிட்றதுனால கண் பார்வை திறனை இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக பண்ணணுன்னா இந்த கிழங்கை வச்சு ரெசிபி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண எல்லா கப்பக்கிழங்கையும் இதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணி விட்டுருங்க. இந்த கப்பக்கிழங்கு புட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகியிருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.